வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் செல்லத்துறை திருமதி ஆரோக்கியமேரி குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், விவசாயம் கால்நடை செழிக்கவும் நல்ல மழை வேண்டியும், குடும்பத்திலே மரித்து இன்றுடன் ஓராண்டு முடிந்திருக்கும் செல்லம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரிய அருள் இருதயராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவிழம் கொண்டீரே. அந்தோணியாருடைய பரிந்துரையால் அதை படிப்பினையை நாங்கள் உண்மையோடு பாதுகாக்கவும், எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 22 முதல் 34 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 22 முதல் 34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிட வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன.
விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரைச் சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறை செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உமது கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 16வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவர்களிடம் நான் போகிறேன். ஆனால் உங்களில் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது,
ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது, பிலிப்பு நகரிலே ஒரு பெண் குறி சொல்லி கொண்டிருந்தாள். இவளை வைத்து ஒரு கூட்டம் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருந்தது. பவுலும் சீலாவும் இந்த பெண்ணை பார்த்து, அதிலும் சாத்தானால் பீடிக்கப்பட்ட இந்த பெண்ணிடம் விடுதலை கொடுத்தார்கள். இதை பார்த்து அவர்கள் தங்களுடைய வருமானம் போய்விட்டதே என்று சொல்லி அபாண்டமாக குற்றம் சுமத்தி அவர்களை சிறையில் அடைத்த நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறையில் அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் வருத்தம் உறவில்லை. ஐயோ சிறையில் அடைக்கப்பட்டோமே என்று சொல்லி நொந்து போகவில்லை. மாறாக சிறையில் அடைக்கப்பட்டாலும் தங்களுடைய நற்செய்தி பணியை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்டாலும் தாங்கள் கண் கலங்கவில்லை. மாறாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது, ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, நம்மை பீடித்திருக்கக்கூடிய சாத்தானின் கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே பவுலும் சீலாவும் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், நாம் சுகம் பெற வேண்டும் என்றால், அந்த ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் துதி எடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய தோல்வி முழுவதுமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எரிக்கோ மதில் சுவர் தானாக விழுந்தது என்றால் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை தூக்கி கொண்டு அவர்கள் சென்றார்கள், புகழ்ந்து பாடினார்கள். எரிக்கோ மதில் சுவர் தானாக விழுந்தது. தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், சிங்க குகையில் தூக்கி எறியப்பட்ட தானியேல் அங்கு கலக்கமுறவில்லை, மாறாக ஆண்டவரை துதித்து பாடினான். அங்கு சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்பட்டன. அதே போல எரியும் தீச்சுளையில் எரியப்பட்ட 3 இளைஞர்கள் கடவுளை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த தீ எதுவும் அவர்களை செய்யவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அதே போல பவுலும் சீலாவும் கடுமையாக தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்ட போது கூட அவர்களால் ஆண்டவரை போற்றி புகழ முடிகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆண்டவரை போற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆண்டவரை புகழ வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது நம்மை விட்டு மறைந்து போகும் என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். பவுலும் சீலாவும் அதைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். நீ நம்பிக்கை கொண்ட என்றால் நீனும் உன் குடும்பத்தாரும் மீட்கப்படுவாய் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த கல்வாரி திருப்பலியிலே நம்மை சந்திக்கக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். அந்த நம்பிக்கையே நமக்கு மீட்பு, ஆறுதல். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பரிசுத்தமான காலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய நாளில்
நாங்கள் உளம்கனிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடல் எடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் பிரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த கல்வாரி திருப்பலியிலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த காலை வேளையில் உம்மை புகழ்ந்து பாடி ஜெபிக்கக்கூடிய அனைத்து மக்களின் தேவைகளையும் மன்றாட்டுகளையும் கேட்டருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை
நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அழைத்து செல்லும். நாங்கள் செய்யும் செயல்களையும் பயணிக்கும் பயணங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தூய தந்தையே, நீ நம்பினால் நலமானதை காண்பாய் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்புகின்றோம். நம்பிக்கையாளராக, விசுவாசிகளாக உம்மோடு இணைந்து பயணிக்கின்றோம். எங்களது எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் பவுலும் சீலாமும் துதித்தது போல நாங்கள் படுகின்ற இன்னல்களிலும் வேதனைகளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம். எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே. நோயிலிருந்து விடுதலை கொடுத்தருளும், தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்களை பீடித்திருக்கக்கூடிய சாத்தானின் கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை, ஆதரவு என்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை தயவாய் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரையே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் பேரன்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.